الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام، أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ جَاءَكُمْ يُوسُفُ مِنْ قَبْلُ بِالْبَيِّنَاتِ فَمَا زِلْتُمْ فِي شَكٍّ مِّمَّا جَاءَكُمْ بِهِ حَتَّى إِذَا هَلَكَ قُلْتُمْ لَنْ يَبْعَثَ اللَّهُ مِنْ بَعْدِهِ رَسُولًا كَذَلِكَ يُضِلُّ اللَّهُ مَنْ هُوَ مُسْرِفٌ مُرْتَابٌ. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேரு வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்ராஃப், வரம்பு மீறுதல் பெரும் பாவம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, வரம்பு மீறுதல், இஸ்ராஃப் ஒரு பெரும் பாவமாக திருக்குர்ஆன் நமக்கு குறிப்பிடுகிறது. கடந்த வாரம் ஒரு திருமணத்தை பற்றி நம்ம எல்லோரும் பேசணும். ஏறக்குறைய 5000 கோடிக்கு மேலே ஒரு திருமணத்திற்கான செலவு. இன்னும் அந்த செலவு இன்னும் முடிவுக்கு வரல. திருமணத்திற்கு முந்தைய நிகழ்வுகள், திருமணம், திருமணத்திற்கு பிந்தைய நிகழ்வுகள், இன்னும் செலவு தொடர போகுது. ஏறக்குறைய ஒரு 6000 கோடி தொட்டுவிடும். இவ்வளவு பெரிய திருமணம் பெரும் செலவில் ஆடம்பரமாக நடத்தப்படுகின்ற இந்த சமகால உலகில் எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் வழிகாட்டுகின்ற இஸ்லாம் ஒரு சிறப்பான ஒரு நெறிமுறையை, ஒரு சிறப்பான வழிகாட்டுதலை நமக்கு வழங்குகிறது. இஸ்லாத்துல எல்லாருக்கும் வழிகாட்டுதல் இருக்குது. ஏழைகள், பணக்காரர்கள், பதவியில் இருப்பவர்கள், பாமர்கள், எல்லோருக்குமே வழிகாட்டுதல் உண்டு. எல்லா மனிதர்களுக்கும் இஸ்லாம் மிக சிறப்பாக வழிகாட்டுகிறது. அந்த அடிப்படையிலே தான் இஸ்ராஃப் என்கின்ற ஒரு அம்சத்தை மார்க்கம் குறிப்பிடுகிறது. இஸ்ராஃப், வரம்பு மீறக்கூடாது. வரம்பு மீறுவது பெரிய பாவம். திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களிலே இஸ்ராஃபை குறித்து கண்டித்து காட்டுகின்றது. இஸ்ராஃப் என்றால் வரம்பு மீறுதல், அளவு கடந்தல். இஸ்ராஃபை குறித்து ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். எல்லா பாவங்களும் நம்ம கவனமா இருக்கிறோம். திருட்டு, விபச்சாரம், கொலை, எல்லாத்திலும் நம்ம கவனமா இருந்துட்டு இஸ்ராஃப்ல நம்ம கவனமா இல்லை அப்படின்னா அந்த பாவத்தை நம்மை அறியாமல் செய்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இஸ்ராஃபை குறித்து திருக்குர்ஆன் கண்டிக்கின்ற இந்த இஸ்ராஃபை குறித்து நாம் மிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இஸ்ராஃபிற்கான பொருள் என்ன? இஸ்ராஃப்னா என்ன அர்த்தம்? வரம்பு மீறுதல், அளவு கடந்தல், அளவை கடத்தல். நமக்குன்னு ஒரு வரம்பு வழங்கப்பட்டிருக்கும். அந்த வரம்பை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு தான் இஸ்ராஃப். அது எல்லா மட்டங்களிலும் வரும். ஒரு பொருளை பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, ஒரு நபரிடம் பழகுவதாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய உரிமைகளை தாண்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தவருடைய உரிமைகளை தலையிடுவதாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் இஸ்ராஃபினுடைய வரையறைக்குள் வரக்கூடிய ஒன்றாகும்.
வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், எல்லையை கடக்காதீர்கள். ஏனென்றால் எல்லையை கடப்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் பிரகடனம் செய்கின்றான். அல்லாஹ் விரும்பாத ஒரு நபராக முஸ்ரிஃபீன்கள் இருக்கின்றார்கள். இஸ்ராஃபை குறித்து திருமறை குர்ஆன்ல நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா மிக அதிகமாக பொருளாதார வரம்பு மீறுதலுக்கு மிக அதிக அளவில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யுக்திரு வகான பைன ஸாலிக கிவாமா. அல்லாஹ் சிலரை பாராட்டுகின்றான், நல்லடியார்களை பாராட்டுகின்றான், இபாதுர் ரஹ்மானை குறித்து பாராட்டுகின்றான். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய செலவினங்களிலே எப்படி நடந்து கொள்வார்கள். வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்தால் லம் யுஸ்ரிஃபு, விரயம் செய்ய மாட்டார்கள், அளவு மீற மாட்டார்கள், வரம்பு மீற மாட்டார்கள். வலம் யக்துரு, கஞ்சத்தனமும் பண்ண மாட்டார்கள். வகான பைன ஸாலிக கிவாமா, இதற்கு இடையில் வரம்பு மீறுதல், கஞ்சத்தனம், இந்த இரண்டு எல்லைகளுக்கு இடையிலே அவர்கள் அதை நிர்வாகம் செய்வார்கள். வகான பைன ஸாலிக கிவாமா, அதை மிகச் சரியாக அவர்கள் நிர்வாகம் செய்வார்கள் என்று அல்லாஹ் இபாதுர் ரஹ்மானை குறித்து பாராட்டுகின்றான். பொருளாதார விஷயங்களிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பொருளியல் குற்றங்களிலே தான் இஸ்ராஃப் என்பது மிக அதிக அளவிலே வருவதற்கான வாய்ப்பு இருப்பதை திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. அதே போன்று அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கின்ற பொழுது நாம் கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்கத்துடைய பொருள் இருக்கு, அதே போல நம்மிடத்துல யாராவது நம்பி கொடுத்திருக்கிறாங்க, நமக்கு சொந்தம் இல்லாத மற்றவர்களுக்கு சொந்தமான பொருள் நம்ம நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இவற்றிலாம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அதை தனிப்பட்ட ஒரு வசனமாகவே குறிப்பிடுகின்றான். வபுத்தலுல் யதாம ஹத்தா இதா பலகுன் நிகாஹ் ஃபைன் ஆனஸ்தும் மின்கும் ருஷ்டன் ஃபதுஃபௌ இலைஹிம் அம்வாலஹும். அல்லாஹ் அந்த வசனத்திலே மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறான், அனாதைகளுடைய பொருளாதாரத்தை நீங்கள் நிர்வாகம் செய்கிறீர்கள் என்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் நிறைய போர்கள் நடைபெற்றுச்சு. அந்த சமயங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போரிலே ஷஹீதான சஹாபாக்களுடைய பிள்ளைகள் சிறுவர்களாக இருப்பார்கள், சிறுமியர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நிறைய செல்வங்கள் இருக்கும். அந்த செல்வங்களை பராமரிப்பதற்காக, அந்த சிறுவர்களாக இருக்கிற காரணத்தில் அவங்களால அதை பராமரிக்க முடியாது. ஆகவே அதை நிர்வகிப்பதற்காக மற்ற நபரிடத்தில் அதை ஒப்படைப்பார்கள். இப்படி அனாதைகளுடைய பொருளாதார சொத்துக்களை நிர்வாகம் செய்பவர்களை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்றான், அவர்கள் மிக கவனமாக செலவழிக்க வேண்டும், நடுநிலையோடு செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவங்களுடைய காசு தான் நம்ம எப்படி வேணாலும் செலவு பண்ணிக்கலாம் என்று அல்ல, அல்லாஹ் அதற்கு ஒரு நிதானத்தை நமக்கு இந்த வசனத்திலே கற்றுக் கொடுக்கின்றான். இப்படி இஸ்ராஃப் என்பது திருமறை குர்ஆனால் மிகப்பெரிய அளவிலே கண்டிக்கின்ற ஒரு பெரும் தீமையாக இருக்கின்றது, குற்றமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் சிறப்பாக குறிப்பிட்டார்கள், குலு வஷ்ரபு வதஸத்தகு மின் கைரி ஸரஃபின் வலா முஹய்யலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், தான தர்மங்கள் வழங்குங்கள், ஆனால் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும். மின் கைரி ஸரஃபின் வலா முஹய்யலா. நபி அவர்கள் இரண்டு நிபந்தனைகள் சொல்கிறார்கள், சரஃபும் இருக்கக்கூடாது, முஹய்யலாவும் இருக்கக்கூடாது. வரம்பு மீறி விடக்கூடாது, அளவு கடந்து விடக்கூடாது. அது குடிப்பதாக இருந்தாலும் சரி, தான தர்மங்கள் வழங்குவதாக இருந்தாலும் சரி, வரம்பு மீறக்கூடாது, எல்லையை கடந்து விடக்கூடாது. வலா முஹய்யலா, அதிலே பகட்டும் வந்து விடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். நாம் பொருளாதாரத்தை செலவழிக்கின்ற பொழுது, நாம் பொருள்களை பயன்படுத்துகின்ற பொழுது இரண்டு நிபந்தனைகளை நபிகளார் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அதிலே விரயம் வந்து விடக்கூடாது, வீண் விரயம் வந்து விடக்கூடாது, பகட்டும் வந்து விடக்கூடாது. பகட்டு என்றால் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செலவழிப்பது, நம்முடைய ஸ்டேட்டஸை நிரூபிப்பதற்காக செலவழிப்பது. இந்த இரண்டு நிபந்தனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இந்த இரண்டுக்கு இடையில் இதை அளவுகோலாக வைத்து சாப்பிடுங்கள், பருகுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தான தர்மம் வழங்குவதிலும் கூட நடுநிலை வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே குறிப்பிடுகிறார்கள். திருக்குர்ஆன் அதை வேறு வார்த்தைகளால் சொல்கிறது, வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக வலா தபசுதஹா குல்லல் பஸ்த். நீங்கள் இறைவழியில் ஒரேடியாக செலவழித்து உங்களுடைய கைகளை விரித்து விடாதீர்கள், அல்லது எதற்கும் செலவு செய்ய மாட்டேன் என்று சொல்லி உங்களுடைய கைகளை இறுக கட்டியும் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு புரிகின்ற வார்த்தைகளிலேயே குறிப்பிட்டு காட்டுகின்றான். எதுக்கும் செலவு செய்ய மாட்டேன், கையை இருக்க பிடிச்சுக்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா, கைகளை இறுக பிடித்துக் கொள்வது.
அல்லது எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு எதுவுமே கிடையாது என்ற அளவில் தாராளமாக செலவழித்து விடுவது, தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல் செலவழிப்பது. இப்படி திருமறை குர்ஆனும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய செய்திகளை இஸ்ராஃபை குறித்து நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். முஸ்ரிஃபினுடைய நிலை எப்படி இருக்கும், முஸ்ரிஃபின்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை குறித்து திருக்குர்ஆன் அதனுடைய விளைவுகளை குறித்து பதிவு செய்கின்றது. நம்மிடத்தில் இந்த இஸ்ராஃப் வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய நிலை என்னவாகும்? நமக்கு நேர்வழி கிடைக்காது என்று திருக்குர்ஆன் பதிவு செய்கிறது. இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கஸாப். யார் முஸ்ரிஃபாக இருக்கின்றானோ, இஸ்ராஃப் எவனிடத்தில் இருக்கிறதோ அவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று திருமறை குர்ஆன் பதிவு செய்கின்றது. கணித்திருக்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஒரு குறிப்பை சூரா காஃபிரில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வலக்கத் ஜாஅக்கும் யூசுஃபு மின் கப்லு பில் பையினாத். கணித்திருக்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்கள். தூதர் அனுப்பப்படுகிற பொழுது அந்த மக்கள்ல பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை ஏத்துக்கவே இல்லை, தூதர்னு சொல்லி ஏத்துக்கல. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்த பிறகு புதிய தூதர் வருகிறார். புதிய தூதர் வந்த பொழுது அப்பொழுது அந்த மக்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் பதிவு செய்கிறான். வலக்கத் ஜாஅக்கும் யூசுஃபு மின் கப்லு பில் பையான் ஃபமா ஸில்தும் ஃபீ ஷக்கி மிம்மா ஜாஅக்கும் பி. அவர் தூதராக வந்த பொழுது நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹத்தா இதா ஹலக்க, அவர் இறந்த பிறகு புதிய தூதர் வந்த போது குல்தும் லை யபஅஸல்லாஹு மின் பாதிஹி ரசூலா. அப்பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? யூசுப் தான் அல்லாஹ்வுடைய தூதர், யூசுப் தான் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர், அவருக்கு பிறகு எந்த தூதரும் வரமாட்டார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். உங்களுடைய வார்த்தைகளிலே வரம்பு மீறல் இருக்கிறது, இஸ்ராஃப் இருக்கிறது, நீங்கள் முஸ்ரிஃபாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் அந்த சமூக மக்களை கண்டிக்கின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்த பொழுது அவங்களை ஏத்துக்கல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்த பொழுது தூதராக அவர் நியமிக்கப்பட்ட பொழுது வழிகாட்டுதலை வழங்கிய பொழுது அங்கே ஏற்றுக்கொள்வதற்கு எவரும் தயாரில்லை. அவர்களை புறக்கணித்தீர்கள், அவர்களை நீங்கள் பொய் என்று சொன்னீர்கள், அவர்களுக்கு பின்னால் செல்வதற்கு நீங்கள் தயாராக இல்லை. ஆனால் அவர் இறந்த பிறகு புதிய தூதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புதிய தூதர் வருகிற பொழுது புதிய தூதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறுதி தூதர். நபி அவர்களுக்கு பிறகு எந்த தூதர் வரமாட்டார்கள் என்பது தனிப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இறப்பிற்கு பிறகு புதிய தூதர்கள் வருவார்கள். அப்படி வருகிற பொழுது அந்த புதிய தூதரை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதுதான் இஸ்லாம். அந்த புதிய தூதர் ஏற்றுக்கொள்பவன் தான் முஸ்லிம். ஆனால் அப்பொழுது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நாங்க ஏத்துக்காம போயிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஆகவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் தூதர், அவங்களுக்கு பிறகு எந்த தூதரையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் என்று அவர்கள் வம்படித்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், குல்தும் லன் யபஅஸல்லாஹு மின் பாதி ரசூலா. அவருக்கு பிறகு யாரையும் நாங்கள் தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், யூசுஃபுக்கு பிறகு யாராவது தூதர் அனுப்பப்படுவார்களா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு சொன்னதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே காஃபிரிலே பதிவு செய்கின்றான். அல்லாஹ் அவர்களை குறித்து சொல்கிறான், கதாலிக்கு யுதில்லுல்லாஹு மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கஸாப். இப்படித்தான் நாம் முஸ்ரிஃப் செய்பவர்களை, இஸ்ராஃப் செய்பவர்களை நாம் வழிகெடுப்போம், வழிகட்டிலே ஆழ்த்துவோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். வழிகட்டிலே ஆழ்த்துவது என்றால் என்ன? ஒரு மனுஷன்ட்ட இஸ்ராஃப் வந்துருச்சு அப்படின்னா அவர் அது செய்யறது பூரா அவருக்கு சரியாதான் போடும். தான் தவறு செய்கிறோம் என்பதை உணர்கின்ற ஒரு ஆற்றலை அவர் இழந்து விடுவார். ஆகவே அவர் வழிகட்டு போய் விடுகிறார். அதை அல்லாஹ் வேறு வசனத்தில் விரிவாக சொல்கிறான், கதாலிக்கு ஜுய்யினல் முஸ்ரிஃபீன மா கானூ யஅமலூன். இப்படித்தான் நாம் முஸ்ரிஃபீன்களை, அவருடைய தீமைகளை அலங்கரித்து காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வழிகட்ட மக்களை பாருங்கள், வரலாற்றில் நிறைய மக்கள் வழிகட்டு இருக்கின்றார்கள். பெண்ணும் பெரிய தலைவர்கள், குறிப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கே வரல, அவங்களுடைய அந்த வழிகட்டிலே இருந்தார்கள். யார் என்று பார்த்தால் அவர்கள் எல்லோரும் சொல்லி வைத்தார் போல் இஸ்ராஃப் என்கிற ஒரு பெரும் தீமை கொண்டவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அளவு கடந்து போவார்கள், வரம்பு மீறுவார்கள். அவர்கள் அபுஜகலாக இருக்கலாம், ஷைபாவாக இருக்கலாம், உத்துபாவாக இருக்கலாம், எல்லோரிடத்திலும் இந்த இஸ்ராஃப் என்கிற ஒரு பெரும் தீமை இருந்தது, வரம்பு மீறுவார்கள். ஆகவே அவர்கள் செய்கின்ற அனைத்தும் அவர்களுக்கு நல்லதாகவே பட்டது. தாங்கள் செய்கின்ற எந்த காரியம் தீமையானது என்கிற உணர்கின்ற ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. ஆகையால் தான் அவர்கள் பெண்ணும் பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அரபுகளை வழிநடத்துகின்ற தலைவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் வழிகட்டு போனார்கள், இஸ்லாமிய வளையத்திற்குள் வரவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, உலகத்தில் அவர்கள் நேர்வழி பெறாத காரணத்தால் நாளை மறுமையில் இந்த முஸ்ரிஃபீன்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் காட்சிப்படுத்துகிறான். வஇன்ன ஃபிரௌன லஆலின் ஃபில் அர்த் வஇன்னஹு லமினல் முஸ்ரிஃபீன். அவர்கள் உலகத்தில் வாழ்கிற காலத்தில் அவர்கள் நேர்வழி பெறாத காரணத்தால் நாளை மறுமையில் இந்த முஸ்ரிஃபீன்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் காட்சிப்படுத்துகிறான். வஇன்ன ஃபிரௌன லஆலின் ஃபில் அர்த் வஇன்னஹு லமினல் முஸ்ரிஃபீன்.
நம்மிடத்தில் இஸ்ராப் வந்து விட்டது என்று சொன்னால், அந்த தீமை நம்மிடத்தில் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாளை மறுமையில் ஃபிரௌன் போன்ற பெரிய பாவிகளோடு, அநியாயக்காரர்களோடு, அக்கிரமக்காரர்களோடு நாம் இருப்போம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். மறுமை வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உலகிலே கூட அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூட திருமறை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கின்றது. சும்ம சதக்கனாகுமுல் வாழ் ஃபஅன்ஜைனாஹு வமன் நஷாஉ வஅஹ்லக்னல் முஸ்ரிஃபீன். முஸ்ரிஃபீன்களை நாம் அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அழிக்கப்பட்டவர்கள் எல்லோரிடத்திலும் இந்த இஸ்ராப் என்கின்ற இந்த பெரும் பாவம் இருந்ததை நாம் திருமறை குர்ஆனிலே பார்க்கின்றோம். இஸ்ராப் என்பது ஒரு கடுமையான பாவம், ஒரு கொடுமையான பாவம், நாம் தவிர்க்க வேண்டிய ஒரு பாவம் என்பதை நாம் அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர் பெருமக்கள் இஸ்ராஃபை குறித்து சொல்லுகிற பொழுது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இஸ்ராஃப் வரும், இஸ்ராஃபினுடைய வகைகளை அவர்கள் மிக தெளிவாக பட்டியலிடுகின்றார்கள். அல் இஸ்ராஃப் ஃபீ இஸ்திமால் அஷ்யா, பொருட்களை பயன்படுத்துவதிலே இஸ்ராஃப், வரம்பு மீறுவது, எல்லையை கடப்பது. ஒரு பொருளை பயன்படுத்துவது, எந்த அளவு பயன்படுத்த வேண்டுமோ நம்முடைய தேவைக்கு தகுந்த அளவில் நாம் பயன்படுத்துவது. அதற்கு முன்பாக எந்த தேவையான பொருள்களை நாம் வைத்துக் கொள்வது. தேவையற்ற பொருள்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. பயன்பாடு இல்லாத பொருட்கள் நம்மிடத்தில் இருக்கலாமா என்றால் இல்லை. எங்கிருந்து இஸ்ராஃப் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், இது எப்போதாவது இந்த பொருள் தேவைப்படும் என்று நாம் ஒரு பொருளை வைத்திருப்போம். இப்படியாக ஒவ்வொரு பொருளாக சேர்ந்து சேர்ந்து ஒரு பெரும் குப்பையை நம்மிடத்திலே சேர்ந்து விடும். வாழ்விலே ஒரு நாள் கூட பயன்படுத்தாத பொருள் நம்மிடத்தில் எத்தனையோ உண்டு. நாம் நம்மை ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது, சற்றே நாம் திரும்பி பார்க்கிற பொழுது எத்தனை அப்படி பயன்படாத பொருள் இருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சுருக்கமாக நமக்கு சொல்லுகின்றார்கள். இஸ்ராஃபினுடைய அடிப்படை விஷயத்தை நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஒரு வீட்டில் எத்தனை விரிப்புகள் இருக்கலாம்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபிராஷுன் லிர்ரஜுல் வ ஃபிராஷுன் லிம்ரதி வ ஃபிராஷுன் லில்லைஃப் வர்ராபியுல் ஷைத்தான். 3 விரிப்புகள் இருக்கலாம். ஒன்று கணவனுக்கு, இன்னொன்று மனைவிக்கு ஒரு விரிப்பு, மூன்றாவது விருந்தாளிக்கு ஒரு விரிப்பு, நான்காவதாக ஒரு விரிப்பு இருக்குமானால் அது ஷைத்தானுக்குரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இஸ்ராஃபுடைய தொடக்கம் எங்கிருந்து வருகிறது என்றால், நமக்கு தேவையான பொருட்கள் தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், தேவையற்ற பொருட்களை நாம் வைத்திருக்க கூடாது என்பதிலிருந்து இஸ்ராஃப் தொடங்குகிறது. அப்படி என்றால் பொருட்களை பயன்படுத்துகிற பொழுது நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். தண்ணீரை பயன்படுத்துவதிலே கூட நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழருக்கு சொல்கிறார்கள், அவர்கள் கூடுதலாக ஒழு செய்கிறார்கள். 3 தடவை ஒழு செய்வதற்கு சுன்னத், அதற்கு அனுமதி இருக்கிறது. 3 தடவைக்கு மேல நம்ம ஒழு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். 5 தடவை, 6 தடவை, 7 தடவை. சில பேர் குளிச்சுட்டு வந்தது மாதிரி இருக்கும், ஒழு செஞ்சுட்டு தான் வந்திருப்பாங்க, குளிச்சது மாதிரி இருக்கும், எல்லாம் ஆடை முழுவதுமே நினைந்து இருக்கும். இப்படி பயன்படுத்துகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலவு குன்த ஃபீ நஹரின் ஜார், ஓடுகின்ற ஓடையாக இருந்தாலும் சரி, அதிலும் கவனமாக தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கே நபித்தோழருக்கு வழிகாட்டுகின்றார்கள். தண்ணீரை பயன்படுத்துவதில் நாம் கவனமாக இருந்தாலே எல்லா பொருட்களையும் பயன்படுத்துவதிலே இஸ்ராஃபிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளலாம். அதே போன்று இஸ்ராஃப் என்பது மிக அதிக அளவிலே பொருளாதார விஷயங்களிலே தான் வரும் என்பதை நாம் குறிப்பிட்டோம். விலையேற்றங்கள், ஒரு வியாபாரி இருக்கிறார், ஒரு பொருளுக்கு இவ்வளவுதான் விளை வைக்கலாம் என்று மார்க்கம் நிர்ணயிக்கவில்லை. அது அவருக்கான உரிமை தொடர்பானது. அவர் எவ்வளவுக்கு வாங்கினாரோ அதை விட கூடுதலாக எவ்வளவுக்கு வேண்டுமானால் அவர் விலை வைத்துக் கொண்டு அவர் லாபம் ஏற்றலாம். ஆனால் இஸ்ராஃப் என்கின்ற அந்த நெறிமுறை அவரையும் கட்டுப்படுத்தும். ஒரு பொருளுக்கு எவ்வளவு விலை வைக்க வேண்டும் என்றால் வரம்பு மீறி விலை ஏற்றம் என்பது இருக்கக்கூடாது. ஒரு 10 மடங்கு வைக்கலாம், 20 மடங்கு வைக்கலாம், 30 மடங்கு வைக்கலாம், 100 மடங்கு, 1000 மடங்கு என்று சென்றால் அது இஸ்ராஃப், அது வரம்பு மீறுதல். இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே விலைவாசி உயர்வை நாம் பார்க்கின்றோம். அந்த விலைவாசி உயர்வை யாராலையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அது வியாபாரிகளுடைய உரிமையிலே வருகிறது, கம்பெனிகளுடைய உரிமையிலே வருகின்றது. ஆகவே அரசும் தலையிடாது, யாரும் தலையிட முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்லாம் தனிநபர் ஒழுக்கமாக சொல்லுகிறது, இஸ்ராஃப் என்கின்ற ஒரு வரையறையை சொல்லுகிறது. நீங்கள் வரம்பு மீறி இதிலே லாபம் ஈட்டக்கூடாது. ஒரு பொருளுக்கு இவ்வளவுதான் ஒரு நியாயமான அளவு என்கிற பொழுது அதை தாண்டக்கூடாது என்கிற அடிப்படையிலே இஸ்ராஃபை விலையேற்றத்திலே அறிஞர் பெருமக்கள் மற்றொரு வகையாக குறிப்பிடுகிறார்கள். 3வது அல் இஸ்ராஃபில் மராக்கிம், வாகனங்கள் இன்றைக்கு மிக அதிக அளவிலே பெருகி வருவதை நாம் பார்க்கின்றோம். சாலை அதே சாலை தான், அதே இடம்தான், போக்குவரத்து அதே போக்குவரத்து தான்,
ஆனால் ஒவ்வொரு நாளும் வாகனங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. 4 நபர்கள் அமர்ந்து செல்கின்ற வாகனம் ஒரு நபர் மட்டும் செல்கிறார் என்றால் அது எந்த அடிப்படையிலே சேர்க்கப்படும் என்றால் இஸ்ராஃபின் பட்டியலே தான் அது சேர்க்கப்படும். மேலை நாடுகளிலே பொது போக்குவரத்து என்பது ஊக்கப்படுத்தப்படுகின்றது. வளர்ந்து வரக்கூடிய நம் இந்தியா போன்ற நாடுகளிலே பொது போக்குவரத்துக்கு பதிலாக தனிநபர் போக்குவரத்து ஊக்கப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். மிகப்பெரிய அளவிலே சந்தை முதல்வாதம் நம்முடைய இந்திய திருநாட்டிலே கோலோச்சு கொண்டிருப்பதை நாம் கவனத்தோடு எண்ணி பார்க்க வேண்டும். மேலை நாடுகளிலே பொது போக்குவரத்திலே செல்வது அங்கே உயர்வாக பார்க்கப்படுகின்றது. பொது போக்குவரத்து என்றால் ரயிலிலே பயணம் செய்வது, பேருந்திலே பயணம் செய்வது. தனிநபர்கள் ஒரு நபர் வாகனத்தை ஓட்டி சென்றால் மற்ற மக்கள் அங்கே தவறாக பார்ப்பார்கள். 8 பேர் போற கார்ல ஒருத்தர் போறாருன்னு சொல்லி அங்க தப்பா பார்ப்பாங்க. ஆனால் இங்கு பொது போக்குவரத்திலே செல்வது தவறாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலை மாற்றப்பட வேண்டும். பெருகி வருகின்ற வாகனங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பொருட்கள், இவையெல்லாம் இஸ்ராஃபினுடைய பட்டியலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களாகும். இஸ்ராஃபினுடைய பட்டியலை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், பேசுவதிலே கூட இஸ்ராஃப் என்பது வந்து விடலாம். ஒரு நபர் பேசுகிறார், அங்கே ஒருவருக்காகத்தான் பேசுகிறார் என்றால் அவர் கேட்கின்ற அளவிற்கு சத்தமாக பேசினால் போதுமானது. அந்த வளாகம் முழுவதும் கேட்கிற அளவிற்கு பேசினால் கூட அதுவும் இஸ்ராஃப் ஆகும். ஏனென்றால் அது மற்றவர்களுக்கு இடைஞ்சலாகிவிடும். நீங்க ஒருத்தருக்காக தானே பேசுறீங்க, அவர் கேட்ட அளவுக்கு சத்தமாக பேசினால் போதுமானது. இப்படி பேசுவதிலே தொடங்கி நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் இஸ்ராஃப் என்பது மிகப்பெரிய அளவிலே இடையூறு செய்யலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர்கள் மிக சிறப்பாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், தூங்குவதிலும் விழித்திருப்பதிலும் கூட இஸ்ராஃப் என்கிற ஆபத்து வந்து விடலாம். ஒரு மனிதர் இரவில இவ்வளவுதான் விழித்திருக்க வேண்டும் என்றால் அவ்வளவுதான் விழித்திருக்க வேண்டும். தேவையெல்லாம் விழித்திருப்பது கூட இஸ்ராஃபினுடைய கூட்டத்திற்குள் வந்துவிடும். அதே போன்று தூங்குவது, எவ்வளவு நேரம் தூங்குவது என்கிற உடலுக்கு தேவையான அளவு தூக்கம் தான் தேவையானது. அதை தாண்டி தூங்குகிற பொழுது அதுவும் இஸ்ராஃபினுடைய பட்டியலில் வந்து விடுகின்றது. இமாம் முகமது அவர்கள் தன்னுடைய மாணவர் தண்ணீர் அருந்துவதை பார்த்தார். அங்க ஒரு பள்ளியில பானை வைக்கப்பட்டிருந்துச்சு, அவர் தண்ணீர் குடிக்கிறார். 1/2 டம்ளர் தண்ணீரை குடித்து விட்டு மீதி 1/2 டம்ளர் தண்ணீரை அவர் வைத்து விட்டார். இமாம் முகமது அவர்கள் அந்த மாணவன் அழைத்து சொன்னார்கள், ஹாதா இஸ்ராஃப், இதுதான் இஸ்ராஃப். ஒன்று அந்த தண்ணீரை நீ முழுசா குடிச்சிடணும், அல்லது நீ தண்ணி குடிக்காம விடணும். பாதியை குடிச்சிட்டு பாதியை வச்சா அது யார் அதை பயன்படுத்துவார்கள், அது வீணாகத்தானே செல்கிறது. அதுதான் இஸ்ராஃப், இதுதான் வரம்பு மீறுதல் என்று இமாம் முகமது அவர்கள் அங்கே விளக்கம் வழங்குகிறார்கள். இப்படி இஸ்ராஃப் என்பது நம்முடைய முழு வாழ்விலுமே குறுக்கீடு செய்வதற்கான அபாயம் இருக்கின்றது. குறிப்பாக பொருளாதார விஷயங்களிலே இஸ்ராஃப் என்பது அதிக அளவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் அறிஞர் பெருமக்கள் ஒன்றை குறிப்பிடுகின்ற பொழுது மிக விரிவாக பேசுகிறார்கள். அல் இஸ்ராஃபு ஃபில் அஹ்ராசி வல் ஹஃபலாத், விழாக்களிலே திருமணங்களிலே மிக அதிக அளவிலே வரம்பு மீறுதல் நடைபெறுவதை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சமயம் சொன்னார்கள், 3 விஷயங்கள் உங்கள் அழித்துவிடும். அந்த 3 விஷயங்களை ஒன்றை நபி அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது இலாத்துல் மால், பொருளாதாரத்தை வீணடிப்பது உங்களை அழித்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இஸ்ராஃபை மார்க்கம் ஏன் இவ்வளவு ஆழமாக சொல்லுகிறது என்றால், இந்த இஸ்ராஃப் என்பது அது மக்களிடத்திலே பரவிட்டதானால், எல்லோரிடத்திலும் இந்த இஸ்ராஃப் என்பது வந்துவிடுமானால் அது தனி மனிதனை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் அது முழு சமுதாயத்தையுமே அது பாதித்து விடும். முழு சமூகத்திற்கும் அது பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அந்த சமூகம் ஏழ்மையான சமூகமாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பற்றாக்குறை கொண்ட சமூகமாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அந்த சமூகத்திலே பொறாமை போன்ற பல்வேறு மோசமான குணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பொறாமை வந்து விட்டது என்றால் அந்த பொறாமை என்பது திருட்டாக, வழிப்பறியாக, கடத்தலாக, கள்ளக்கடத்தலாக, இப்படி பல்வேறு வகையிலே அது வேறு பல்வேறு பொருளியல் குற்றங்களுக்கு இட்டு செல்லக்கூடியதாக மாறிவிடும். ஆகவேதான் இஸ்ராஃபை மார்க்கம் மிக அதிக அளவிலே எச்சரிக்கை செய்கிறது என்பதை அறிஞர்கள் சொல்லிவிட்டு, இந்த இலாத்துல் மால், பொருளாதாரம் எங்கெல்லாம் வீணடிக்கப்படும் என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக திருமணங்களிலே, விழாக்களிலே, நம்முடைய பல்வேறு நிகழ்ச்சிகளிலே மிக அதிக அளவிலே பொருளாதாரம் வீணடிக்கப்படுவதை சுட்டி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய 30 வருஷம் 40 வருஷம் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் ஒரே கல்யாணத்துல திருமணத்துல முடிச்சிடுறார். அதற்கு அடிப்படை காரணம் என்ன?
திருமணத்திலே மிக அதிக அளவிலே செலவுகளுக்கான அடிப்படை காரணத்தை அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிற பொழுது கூட்டம் சேர்ப்பதுதான் அடிப்படை காரணம் என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய நிகழ்ச்சிகளிலே இஸ்ராஃபை தவிர்த்துக் கொள்ள வேண்டுமானால் அவர் கூட்டம் சேர்ப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்ன? நாம் ஊரடங்கு காலகட்டத்தை கடந்து வந்திருக்கின்றோம். பொது முடக்கம் இருந்த காலகட்டத்திலே திருமணம் நடைபெற்றுச்சு. 20 நபர்கள் 25 நபர்கள் தான் வரும். திருமணம் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷமா இது மாதிரிதான் திருமணங்கள் நடைபெற்று, அதிகமா கூட்டங்கள்லாம் கூட்டப்படல. திருமணம் நடைபெற்றது, பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆனால் எதுவுமே கூட்டங்கள் இல்லாமல் நடைபெற்றன. மிகச் சிறப்பாகத்தான் இருந்தது. ஒரு திருமணத்திற்கு அவருடைய சொந்தம், அவருடைய திருமணம் செய்கின்றவர்களுடைய சொந்த பந்தங்கள், இப்படி அடிப்படையில் இருக்கக்கூடிய உறவினர்களை அழைத்தால் போதுமானது. ஒரு திருமணத்திலே செலவு எங்கிருந்து கூடுகிறது என்று சொன்னால் அதிக அளவிலே எண்ணிக்கை கூட கூட அதிக அளவிலே செலவு ஆகுவதை நாம் பார்க்கின்றோம். கூட்டத்தை குறைத்து விட்டால் எல்லா செலவுகளுமே குறைத்து விடலாம். ஒரு 25 நபர்கள் தான் நம்ம கல்யாணத்துக்கு வர போறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பத்திரிக்கை அடிக்க மாட்டோம். பத்திரிக்கை அடிப்பது ஆடம்பரமா என்றால், பத்திரிக்கை அடிப்பது ஏன் ஆடம்பரம் என்றால் கூட்டத்தை கூட்டுவதற்காக நாம் பத்திரிக்கை அடிக்கின்றோம். அதை எப்பொழுது தவிர்க்க முடியும்? 25 நபருக்கு நம்ம பத்திரிக்கை அடிக்க போறது கிடையாது. 250 நபர்கள் நாம் அழைக்க வேண்டுமானால் நாம் பத்திரிக்கை அடிப்போம். அப்புறம் பத்திரிக்கை அடிக்க போனா அங்கிருந்து மற்றொரு ஆடம்பரம் ஆரம்பமாகிறது. 10 ரூபாய்க்கு அடிப்பதா ஒரு பத்திரிக்கை 100 ரூபாய்க்கு அடிக்கலாம். கடந்த வாரம் நடைபெற்ற திருமணத்திலே ஒரு பத்திரிகையுடைய செலவு எவ்வளவு? 2,50,000. இந்த அளவுக்கு கூட நம்ம போகலாம். ஒரு பத்திரிகைங்கிற வாசலை திறந்து விட்டா அதிலே பெரிய வீண் வரையும் ஆடம்பரங்களும் வந்து விடுகின்றன. ஒரு பெரிய கூட்டம், ஆகவே இல்லம் போதாது, மண்டபம் தேவைப்படுகின்றது. கூட்டத்திற்கு தகுந்தாற்போல் உணவு, கூட்டத்திற்கு தகுந்தாற்போல் பல்வேறு இதர செலவுகள் எல்லாம் வருகின்றன. இங்கேதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான வழிமுறையை நாம் இங்கே புரிந்து கொள்கின்றோம். கண்ணியத்திற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணத்திற்கு அழைக்கவில்லை. நாம் நம்முடைய நண்பர்களை, நம்முடைய உறவினர்கள் எல்லாவற்றையுமே ஒரு திருமணத்தின் வாயிலாக அவர்களை மகிழ்ச்சி படுத்திவிட முடியும் என்று நாம் நம்புகின்றோம். ஆகவே நாம் எல்லோரையும் அழைக்கின்றோம். ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபித்தோழர்களை அவரும் ஒருவர். மதீனாவுடைய பெரும் செல்வந்தர்களே அவர் நம்பர் 1, பெரும் பணக்காரர். போர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே வாரி வாரி வழங்கியவர். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை தழுவியர். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கண்ணியத்திற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏன் அழைக்கவில்லை என்று கடிந்து கொள்ளவும் இல்லை. இங்கே நாம் அழைப்பது தவறு என்பது மட்டுமல்ல, ஏன் அழைக்கவில்லை என்று கேட்பதும் கூட தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பல மக்களிடத்தில் நாம் கோவித்துக் கொள்கின்றோம். அவர் கல்யாணம் நடத்தினாருங்க, என்ன கூப்பிடவே இல்லைங்க என்று நாம் கோவித்துக் கொள்கிறோம். அப்படி கோவித்துக் கொள்வதும் கூட நபி வழிக்கு எதிரானது. அதிகமாக கூட்டத்தை சேர்ப்பதும் நபி வழிக்கு எதிரானது. அப்படி அதிகம் திருமணம் நடைபெறுகின்ற பொழுது மிக கூட்டத்தோடு நடைபெறுகின்ற அந்த திருமணங்களை தவிர்த்து கொள்வது என்பது நபி வழிக்கு உட்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் நபி வழியை நிலைநாட்டுவதற்கு முன் வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல்வேறு வகைகளிலே இஸ்ராஃபை நாம் கவனத்தோடு நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த இஸ்ராஃப் என்பது நாம் பயன்படுத்துகின்ற பொருளிலே தொடங்கி, நம்முடைய பொருளாதாரத்திலே தொடங்கி, நம்முடைய வார்த்தைகள் பல்வேறு அம்சங்களில் எல்லாம் இந்த இஸ்ராஃப் என்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த இஸ்ராஃபை நாம் மிக கவனத்தோடு தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது பெரும் பாவம். அந்த பெரும் பாவம் நம்மிடத்தில் வருகிற பொழுது இறைவனிடத்திலே தௌபா செய்து அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் என்பதை இந்த இஸ்ராஃபிலிருந்து நம்ம வெளியே வரணும் என்றால் அதற்கு சில வழிமுறைகளை குறிப்பிடுகிறார். முதலாவதாக இஸ்ராஃபை குறித்து ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். எதெல்லாம் இஸ்ராஃப், எது என்னுடைய அளவு, இந்த எது அளவை தாண்டுவது, என்னுடைய உரிமை என்ன, மற்றவருடைய உரிமை என்ன, இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அலட்சியத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும். அலட்சியம் தான் எல்லா வகையான வரம்பை மீறுவதற்குமான ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. தொடக்கமாக போய் டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா 100 ரூபாயில முடிஞ்சிடும். கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, அலட்சியம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தட்கட்டை போட்டு 10 மடங்கு அதிகமாக கொடுக்க வேண்டியது வரும். ஆனா அலட்சியம் என்பது இஸ்ராஃபினுடைய மிக அடிப்படை காரணமாக இருக்கிறது. இந்த அலட்சியத்தை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று மூன்றாவது அசாது பாதுல்
நாம் சிரமத்திலிருந்து ஒரு நல்ல நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த பழைய நிலையை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய சமூகம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்றால், எங்க அத்தா அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, ஆனா அந்த கஷ்டத்தை எங்க நம்ம பிள்ளைங்க பற்றக்கூடாது என்கிற அடிப்படையிலே தான் நம்முடைய மனோ ஓட்டம் என்ன ஓட்டம் என்பது இருக்கிறது. ஆகவே நம்முடைய சிரமங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது இல்லை. ஆகவே அந்த சிரமமான நாட்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு மகிழ்ச்சியான தருணங்களை வழங்கியிருக்கின்றான் என்கின்ற அந்த புரிதலும் இருக்க வேண்டும். அதே போன்று வரவு மீறக்கூடிய முஸ்லிம்களுடைய அந்த தோழமையிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லா வகையான இஸ்ராஃபுகளுக்கும் அடிப்படை காரணம் நாம் சுயமாக கற்றுக்கொள்ளவில்லை, மற்றவர்களை பார்த்து பார்த்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். இப்படி நம்முடைய தோழமையை நாம் சரி செய்தோமானால் இந்த இஸ்ராஃப் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த இஸ்ராஃப் என்கின்ற வரம் மீறுதல் என்கின்ற ஆடம்பரம் என்கின்ற இந்த பெரும் பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக, நம் சமூகத்தை பாதுகாப்பானாக, நம் சமூகத்தை தூய்மைப்படுத்துவானாக என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்துள்ளேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீமுன் பர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.